அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபரின் புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான புகைப்பட காட்சிகளையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கைது செய்து அழைத்து சென்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் 14 நாட்கள் கழித்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த கொடூரனின் புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பிரபு. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் காவல் நிலையம் அருகே பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளி நேற்று மாலை 4:30 மணி அளவில் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். தற்பொழுது அந்த கைது செய்யப்பட்ட குற்றவாளியின் புகைப்படமானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த ஆரம்பாக்கம் பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் எனவும் இவன் தனது நண்பர்களுடன் சூலூர்பேட்டை ரயில் நிலையம் அருகே தங்கி உணவகத்தில் பணியாற்றி வருவதும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 15 மணி நேர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சுமார் 10 மணி அளவில் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அஷாகார்க் தலைமையில் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் குற்றவாளியிடம் நேரில், அதாவது சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு நேரில் அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ளப்படுவதாகவும் குற்றவாளியிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் புழல் சிறையில் அடைக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் நீதிமன்றத்தில் முறைப்படி மனு தாக்கல் செய்து குற்றவாளியிடம் போலீஸ் காவல் எடுத்து பின்னர் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாகவும் 5 டிஎஸ்பிக்கள் தலைமையிலான காவல்துறையினர் சிறுமியை வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளியை தேடி வந்த நிலையில் தற்பொழுது அந்த குற்றவாளியை தேடுவதாகவே அந்த தகவல் தெரியாததால் வழக்கம் போல் தனது பணிகளை மேற்கொண்ட வந்த அந்த குற்றவாளி தற்பொழுது வழக்கம் போல் ரயில் நிலையத்திற்கு வந்தபோது ரயில்வே காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் காவல்துறையிடம், அதாவது தனிப்படை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இதனால் இந்த குற்றவாளியின் புகைப்படமானது தற்பொழுது அந்த வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குற்றவாளியை 10 மணிக்கு மேல் விசாரணை மேற்கொண்டு பின்னர் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைக்க உள்ளதாகவும் காவல்துறை தகவல் தெரிவிக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.